ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து எந்த மாய்ஸ்சரைசரோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டாட் அண்ட் கீயோட செராமைட் அண்ட் ஹைலரானிக் பேரியர் ரிப்பேர் மாய்ஸ்சரைசர் க்ரீமோட ஃபுல் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து செராமைட்ஸ். இது வந்து நம்ம ஸ்கின் பேரியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். நம்ம ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்னி ப்ராப்ளம்ஸ் வரும். அதேமாதிரி ஸ்கின் இரிட்டேஷன் ஆகும், ரெட்னஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்க நம்ம ஸ்கின் பேரியர் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கின் பேரியர் வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து செராமைட்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து செராமைட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹைலரானிக் ஆசிட். இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஈரப்பதத்தை தரும். தேர்ட் இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸ் வாட்டர். இது வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சூதன் பண்ணும். அதாவது வந்து ஸ்கின் இரிட்டேஷன், ரெட்னஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து க்யூர் பண்ணும். இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து பேரபன், சல்ஃபேட், ஆல்கஹால் இந்த மாதிரி ஸ்கின்னை வந்து ஹார்ம் பண்ணுற எந்த கெமிக்கல்ஸும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து ஃப்ராக்ரன்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் 395 ருபீஸ்க்கு 100 கிராம் பேக்கேஜில் நைக்கால் அவைலபிளாக இருக்குது. வேணும்னா செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசரில் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த பயமும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்கின் பேரியரை ப்ரிவென்ட் பண்ணணும். நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான அடிக்வேட் ஹைட்ரேஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணி ஸ்மூத் டெக்ஸ்சரை தரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட டெக்ஸ்சர் வந்து லைட் வெயிட்டாகவும் ஸ்டிக்கினஸ் இல்லாமலும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்த்தி அண்ட் ப்ளம்பி லுக் தரும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சொன்னது. அவங்க சொன்னதெல்லாம் அந்த மாய்ஸ்சரைசரில் இருக்கான்றத நம்ம என்னோட ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண 93 அதாவது 93% வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாய்ஸ்சரைசர் வந்து அடிக்வேட் ஹைட்ரேஷன் தருது, நம்ம ஸ்கின்னுக்கு வந்து அடிக்வேட் மாய்ஸ்சரைசேஷன் தருதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யூஸ் பண்ண 100% பேர் வந்து அவங்களோட ஸ்கின் பேரியரை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து 2 வீக்ஸில் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாய்ஸ்சரைசர் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, ட்ரை அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சூட் ஆகும். மாய்ஸ்சரைசரில் ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க இந்த மாய்ஸ்சரைசரை ட்ரை பண்ணலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது வந்து யாருக்கு சூட்டபிள் இல்லைன்னா ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து சூட்டபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்க வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பக்கமே போகாதீங்க. இப்போ வந்து என்னுடைய ரிவ்யூ பார்ப்போம். இது வந்து ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த மாய்ஸ்சரைசரில் வந்து மைல்டு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிறது பிடிக்காது அப்படின்னா இந்த மாய்ஸ்சரைசரை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின்னுக்கு வந்து இது ஸ்டிக்கி அண்ட் க்ரீஸி ஃபீல் கொடுக்கும். ஸோ காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களும் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க இந்த மாய்ஸ்சரைசரை. ஆன்லைனில் இதுக்கு இருக்க ஹைப்பை பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வாங்கின மாய்ஸ்சரைசர் இது. ஆனால் வந்து ஃபேஸில் போட்ட உடனே எனக்கு வந்து உடனே அப்சர்வ் ஆன மாதிரியும் ஃபீல் ஆகலை. அதே மாதிரி ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆச்சு. நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து சம்மர் டைமில் ட்ரை பண்ணேன். மேபி சம்மருக்கு இந்த மாய்ஸ்சரைசர் ஹெவியாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி வின்டரில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இவங்க கொடுத்த ஹைப்புக்கு வந்து இது ஒர்த்துன்ற மாதிரி எனக்கு தெரியல. எல்லாம் நார்மல் மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இதுவும். எதுவும் ஸ்பெஷலாக எனக்கு சொல்ல முடியல. ஸோ ஹைப்பை பார்த்து வாங்காதீங்க. மேபி ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது ஒர்க் ஆகலாம். ஆனால் வந்து காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சே வாங்குங்க. இதோட பாசிட்டிவ் என்னன்னா வந்து இது ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குது. மாய்ஸ்சரைசரை நிறைய எடுக்காமல் கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட்டை எடுத்து யூஸ் பண்ணால் அந்த க்ரீஸிங் திக்கி ஃபீல் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு டிசப்பாயின்மெண்ட் ஆனால் நம்ம இருக்கிற நல்ல விஷயமும் நோட் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாய்ஸ்சரைசர் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வாங்கி டிசப்பாயின்மெண்ட் ஆனதுனால இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு தெரியல. நல்ல மாய்ஸ்சரைசர் தான், ஆனால் ஹைப்புக்கு ஒர்த் இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாய்ஸ்சரைசரை. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறவங்க யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் ஏதாவது பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு நான் சொன்னது இல்லாமல் வேறு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வியூவர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு மாய்ஸ்சரைசரோட ஃபுல் ரிவ்யூவோட உங்களை பார்க்குறேன். டாடா, பை பாய்.